10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 13 பாடத்தலைப்பு உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இன்னைக்கு நம்ம அட்டையினுடைய சீரண மண்டலம் பத்தி பார்க்கலாம். மற்ற எந்த உயிரினத்திலும் இல்லாத சிறப்பு பண்பு இந்த அட்டையுடைய உணவு என்ன? சென்ற வகுப்புலேயே நம்ம பார்த்தோம். அட்டையுடைய உணவு என்ன? எதை அட்டை உணவா எடுத்துக்குது? ரத்தத்தை தான் அட்டை உணவா எடுத்துக்குது. ரத்தத்தை உணவா எடுத்துக்கொள்றதுனால நம்ம அட்டை எப்படி சொல்றோம்? சாங்கிவோரஸ்னு சொல்றோம். இப்ப சீரண மண்டலம் அட்டையில எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? வாயில 1ல இருந்து முதல் 5 கண்டங்கள் வரைக்கும் வாய் இருக்கு. இந்த வாயில ஆரம்பிச்சு 26வது கண்டமான மலத்துளியில போய் முடிவடையுது. அடுத்து உணவு குழல். அட்டையில உணவு பாதை வாயிலிருந்து மலத்துளை வரைக்கும் ஒரு நீண்ட நேரான குழலா இருக்கு. வாயில நுண்ணிய எண்ணற்ற பற்களை கொண்ட தாடை இருக்கு. இதுல 3 ஒய் வடிவ ஆரத்துளைகள் இருக்கு. உமிழ்நீரை உமிழ்நீர் சுரப்பிகளுடைய திறப்புகளை பெற்ற பாப்பிலாக்களும் இதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம வாயும் வாய்க்குழியும் முதல் 5 கண்டங்களை வாயும் வாய்க்குழியும் முதல் 5 கண்டங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. அடுத்து தொண்டை 5ல இருந்து 8 கண்டங்கள் வரைக்கும் தொண்டைன்னு சொல்றோம். எப்படி நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்குதோ அதே மாதிரி அட்டையோட வாயிலையும் உமிழ்நீர் சுரக்கும். நம்ம உமிழ்நீர் போல இல்லாம அட்டையோடைய உமிழ்நீர்ல ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சுரக்குது. இந்த ஹிருடினுடைய வேலை என்ன? அது ஏன் அட்டையோட உமிழ்நீர்ல சுரக்குது? ஏன்னா அட்டை எதை உணவா எடுத்துக்குது? ரத்தத்தை. யாரோட ரத்தத்தை? கால்நடைகள் மனிதர்களுடைய ரத்தத்தை. இதை தானே அது உணவா எடுத்துக்குது. அப்ப நமக்கு அடிபட்டாலோ இல்ல காயம் ஏற்பட்டாலோ நம்ம உடல்ல இருந்து ரத்தம் வெளியேறுது இல்லையா? வெளியேறின உடனே என்ன ஆகும்? உறைஞ்சு போயிடும் இல்லையா? அப்படி ரத்தம் இந்த அட்டை ரத்தத்தை உறிஞ்சின உடனே உறைஞ்சு போகாம இருக்கதான் அதனுடைய உமிழ்நீர்ல ஹிருடின் சுரக்குது. ஹிருடினுடைய வேலை என்ன? ரத்தத்தை உறைய விடாம வைக்கிறது தான் ஹிருடினுடைய வேலை. தொண்டை அடுத்து. தொண்டை குறுகிய குட்டையான உணவு குழல் மூலமா எங்க திறக்குது? தீனி பையில. இந்த தீனி பை தான் உணவு பாதையோடைய ரொம்ப பெரிய பகுதியே. இதான் 9ல இருந்து 18 கண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி இது. இதுல எண்ணற்ற அதாவது அதிக அளவுல டைவர்டிகுலா இருக்கு. டைவர்டிகுலானா என்ன? அதாவது ஒவ்வொன்றும் பிரிஞ்சு செல்லக்கூடிய குழல்களை உடைய பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சிறிய துளை இருக்கு. இந்த துளையில சுருக்கு தசைகள்லாம் இருக்கு. அடுத்து குடல்வால்ல ரத்தம் சேமிக்குது. பிரிந்து செல்லக்கூடிய பகுதியில் உணவானது எங்க சேர்க்குது? பிரிந்து ஒவ்வொரு கிளையா பிரிந்து பகுதியிலையும் அந்த ஒவ்வொரு கிளையிலையும் இதனுடைய உணவான ரத்தம் அந்த இடத்துல சேமிக்கப்படுது. ஏன் சேமிக்கப்படுது? ஒரு முறை ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டா பல மாதங்கள் வரைக்குமே இந்த அட்டை அடுத்து திரும்பி உணவை எடுத்துக்காம இருக்கும். சரி, அப்பனா அது எப்படி உயிர் வாழும்? இந்த கிளை குழல்கள்ல சேமித்து வைக்கிற ரத்தத்தை தான் அது திரும்பியும் பயன்படுத்திக்குது. தீனி பையில உள்ள சுருக்கு தசைகள் ரத்தத்தை என்ன செய்யுது? கிளை குழல்கள் உள்ள தள்ளக்கூடிய வேலைய செய்யுது. அடுத்து வயிறு. 19வது கண்டத்துல தான் வயிறு இருக்கு. வயிற்றுல இருந்து 10ல இருந்து 22வது கண்டம் வரைக்கும் குடல் இருக்கு. இது நீண்ட பகுதியா இருக்கு. எங்க? 10ல இருந்து 22வது கண்டம் வரைக்கும் இருக்கு. குடல்ல இருந்து ரத்தம் எங்க போகும்? மலக்குடலுக்கு. மலக்குடல்ல இருந்து என்ன செய்யுது? 23ல இருந்து 26வது கண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் மலக்குடல். அந்த மலக்குடல்ல இருந்து மலத்துளை எங்க இருக்கு? 26வது கண்டத்துல. இது வழியா செரிக்கப்படாத உணவு கழிவா வெளியேற்றப்படுது. அடுத்து நம்ம உணவு ஊட்டத்தையும் சீரணத்தையும் பத்தி பார்க்கலாம். அட்டையில 2 ஒட்டுறிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னன்னா முன் ஒட்டுறிஞ்சி, பின் ஒட்டுறிஞ்சி. இந்த ஒட்டுறிஞ்சியோடைய வேலை என்ன? இடப்பெயர்ச்சி செய்யறதுக்கும் ஒட்டி கொள்றதுக்கும் இந்த ஒட்டுறிஞ்சி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே. எதுல ஒட்டிக்கும்? இந்த பின் ஒட்டுறிஞ்சி மூலயமா தான் விருந்தோம்பியோட உடம்புல ஒட்டிக்கும். சரி, விருந்தோம்பினா என்ன? எந்த உயிரியோட உடம்புல அட்டை ஒட்டிக்குதோ அதுதான் விருந்தோம்பி. இப்ப அட்டையோட தாடை இருக்கு இல்லையா? அந்த தாடை மூலயமா என்ன செய்யுது? விருந்தோம்பியோட உடம்புல 3 ஆர அல்லாட்டி ஒய் வடிவ காயத்தை உண்டாக்கும். இது நம்மளுடைய உடல்ல எங்க ஒட்டிக்குதோ அந்த இடத்துல ஒரு துளையை ஏற்படுத்தும். அப்ப தொண்டை மூலமா ரத்தத்தை உடனே என்ன செய்யும்?
யார் மேலே ஒட்டிக்குதோ அவங்ககிட்ட இருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கும். இந்த உமிழ்நீரில் இந்த உமிழ்நீர் செய்த அந்த ரத்தத்தில் கொட்டப்படும். அப்போ சீரணமாகாத உணவு தீனி பையிலையும் உடல்வாளிலையும் சேமிக்கப்படும். தீனி பையில் அது உள்ளே இருக்க இந்த சுருக்கு தசை மூலமாக ரத்தம் சொட்டு சொட்டா வயிற்றுக்கு போயிடும். அங்கே புரத சீரண நொதி மூலயமா வயிற்றுல என்ன செய்யும், ஜீரணம் நடைபெறும். அப்போ ரத்தத்தை குடல் மெதுவாக உறிஞ்சி கொள்ளும். அப்போ செரிக்கப்படாத உணவு எங்கே போகுது, மலக்குடலில் சேகரிக்கப்பட்டு மலத்துளை வழியாக வெளியேற்றப்படுது. இப்போ ஹிருடினோட வேலை என்னன்னு பார்த்தோம். ரத்தத்தை உறைய விடாமல் அந்த தடுக்கக்கூடிய வேலையை தான் அது செய்யும். அப்போ அட்டை கடிச்சா நமக்கு வலியே தெரியாது. ஏன் தெரியுமா, அட்டை நம்மளை கடிக்கும் போது ஒரு மயக்க பொருளை நம்மளோட உடம்புல செலுத்திடும். இதனால நமக்கு அது கடிச்சா அந்த இடத்துல நமக்கு ஒரு வலியோ ஒரு கடிக்குதுன்ற உணர்வோ ஒன்றுமே நமக்கு தெரியாமல் போயிடும். இன்னைக்கு நாம் அட்டையினுடைய சீரண மண்டலம், அதனுடைய உணவூட்டம், சீரணம் எப்படி நடைபெறுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.